السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். சவுண்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், இன்ஃபார்ம் பண்ணுங்க chat பாக்ஸ் மூலமாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பாத். அல்லாஹ்வினுடைய அருளால் இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம், இந்த ஜூம் வாயிலாக. இன்று எவ்வாறு ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அதே போன்று நாளை சுவர்க்கத்திலும், அதிலும் குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த சுவர்க்கத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, சுமாராக 2 வாரங்களுக்கு முன்னால் எங்களுடைய வெப்சைட், அதே போன்று எங்களுடைய ஃபேஸ்புக், எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் மூலமாக ஒரு விளம்பரம் ஒன்றை நாங்கள் இட்டிருந்தோம். இஜாசா, அதாவது துஹ்ஃபத்துல் அத்ஃபால் என்கிற அந்த புத்தகத்திலே இஜாசா கற்கை நெறி ஒன்றை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், எங்களுடைய குழுமங்கள் வாயிலாக விட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாம் எங்களுடைய குழுமங்களில் ஒன்று சேர்ந்தீர்கள். அதே நேரம் இன்று இந்த அறைமுக வகுப்புக்கு நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றவனாக, உங்களுடைய வருகைக்கு நன்றி கூறியவனாக, இந்த அறைமுக வகுப்பு ஏனென்றால் இந்த வகுப்பை நாங்கள் இந்த இஜாசா துஹ்ஃபத்துல் அத்ஃபால் என்கிற வகுப்பை எப்படி நாங்கள் கொண்டு செல்ல இருக்கிறோம், இது சம்பந்தமான கேள்விகள் எல்லாம் உங்களுடைய உள்ளங்களிலே எழும். அவ்வப்பொழுது எங்களுடைய இந்த கற்கை நெறியினுடைய இணைப்பாளர், கோர்ஸ் கோஆர்டினேட்டர் உங்களுக்கு அவ்வப்பொழுது சில ரிப்ளை, சில பதில்களை தந்திருப்பாங்க. குரூப்ல எல்லாம் அவங்க தான் மெசேஜ் என்ன செஞ்சாங்க, ஷேர் பண்ணினாங்க. எங்களுடைய கோர்ஸ் கோஆர்டினேட்டர் அவங்களுக்கு தான் நீங்க உங்களுடைய பெயர், உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே நீங்க அனுப்பி வச்சீங்க. அவ்வப்பொழுது சில ரிப்ளைகளும் உங்களுக்கு தந்திருப்பாங்க. அதே போன்று இன்னும் மேலதிகமான கேள்விகள் உங்களிடத்துல இருக்கலாம். அது சம்பந்தமான தெளிவுபடுத்தல் தான் இந்த வகுப்பு. இன்ஷா அல்லாஹ் எம்முடைய இந்த ஓரியன்டேஷன் அறிமுக வகுப்பு முடிந்ததன் பின்னால், ஒரு வாரங்களுக்கு பின்னால் கிட்டத்தட்ட நாங்கள் டேட்டை சொல்லுவோம் உங்களுக்கு. என்ன செய்யும், எங்களோட உத்தியோகபூர்வமான எம்முடைய வகுப்பு என்ன செஞ்சிடும், ஆரம்பமாகிடும். யாரெல்லாம் உங்களோட பெயர் விவரங்களை அனுப்பி கட்டணங்களை செலுத்துகிறார்களோ அவர்களை நாங்கள் என்ன செய்வோம், தனியான குழுமத்தில் இணைத்து இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வகுப்பை நாங்கள் கொண்டு செல்வோம் என்கிற செய்தியை ஆரம்பமாக சொல்லிக்கொண்டு, உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் அளிப்போம். அதற்கான நேரம் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், பின்னுக்கு வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆரம்பமாக நாம இதை சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்யலாம், போகலாம். இந்த அறிமுக வகுப்பை நடத்துகிறவன் என்னுடைய பெயர் சாஜிதீன். என்னை பற்றிய தகவல்கள் இதுல இருக்குது. இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு பின்னால இந்த ஸ்லைடை நாங்கள் உங்களோட குரூப்ல போடுவோம். இந்த கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது, அதையும் கூட நாங்க போடுவோம். அப்ப நீங்க என்ன செய்யலாம், அந்த அந்த நேரத்துல நீங்க முழுமையாக இதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆரம்பமாக எங்களுடைய இன்ஸ்டிடியூட்டை பத்தி நாங்க சொல்லணும். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்பதான் வரும். இப்பொழுது எங்கள் இன்ஸ்டிடியூட் சுமாராக 5 வருடங்களாக ஒன்லைன் வாயிலாக நாங்கள் என்ன செய்கிறோம், இஸ்லாம் சார்ந்த கற்கை நெறிகள், அதே போன்று பல்கலைக்கழக கற்கை நெறிகள் எல்லாமே நாங்கள் கொண்டு செல்றோம். எங்கள்கிட்ட இஸ்லாமிக் சைடில் இருக்கிற எல்லா கோர்ஸுகளும், அதாவது அல் குர்ஆன் சார்ந்த தஜ்வீத், குர்ஆன், ஹிஃபுல், அரபிக் கலிகிராஃபி, இஜாசா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிற கிளாஸ் எல்லாமே எங்கள் இன்ஸ்டியூட்ல இருக்குது. சுமாராக 470 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதைக்கு படிச்சு கொண்டிருக்கிறாங்க. 16 நாடுகள்ல இருந்து, உலக நாடுகள் 16 நாடுகள்ல இருந்து, ஐரோப்பிய நாடுகள், அதே போன்று வளைகுடா நாடுகள், எல்லா நாடுகள்ல இருந்தும் சுமாராக 16 நாடுகள்ல இருந்து மாணவர்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். பொல்கஹவலையில என்ன செய்யப்பட்டிருக்குது, இந்த இன்ஸ்டிடியூட் இருக்குது. அதே நேரம் இந்த இன்ஸ்டிடியூட்
சவுதி அரேபியாவில் ரியாதுல இருந்து தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இதை ஆப்பரேட் பண்ணி கொண்டு போகிறோம். இலங்கையிலான் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். எங்களுடைய வெப்சைட், அதே நேரம் வந்து எங்களோட இமெயில், எங்களோட கண்டெக்ட் நம்பர் எல்லாமே இதுல இருக்குது. நீங்க பார்த்துக்கொள்ள அவங்களோட வாட்ஸ்அப் எல்லாமே இதுல இருக்குது. நீங்க என்ன செய்யலாம், ஏதாவது கேள்விகள் அல்லது ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது நிகழ்ந்தால் நீங்க என்ன செய்யலாம், சேரையும் கூட கண்டக்ட் பண்ணலாம் என்கிற செய்தியையும் ஆரம்பத்தில் சொல்றோம். அதே நேரம் இப்போதைக்கு வந்து இந்த கிளாஸ்ல ஒரு 18 பேர் தான் ஜாயின் ஆகி இருக்கிறாங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆம், சில ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு 8 தொடக்கம் 10 பேருக்குள்ள ஆல்ரெடி பே பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, கிளாஸ் உள்ளுக்கு ஜாயின் ஆகிட்டாங்க. அப்ப அவங்களும் இதுக்கு வந்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அடுத்த ரெக்கார்டையும் பார்த்துக்கொள்றதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். சரி, பார்ப்போம். இந்த கற்கிணறியை நடத்துகிற ஆசிரியர் ஷேக் அல் ஹாஃபில் அல் காரி அல் முஜாஸ் எம்ஏஎம் முக்ரம் ஷாஃபி அவங்க தான் இந்த கிளாஸை நடத்துகிற உஸ்தாத் இருக்குது. அவங்க சவுதி அரேபியாவில் இந்த அல் குர்ஆன்ல இஜாசாவை எடுத்த ஒரு உஸ்தாத். சவுதி அரேபியாவில் இருக்கிற அல் இமாம் முஹம்மது பின் சூத் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் அல் குர்ஆன் சார்ந்த கற்கை நிறைய முடிச்சவங்க. ஒரு காய்தா நூரானியாவுடைய ஒரு ஒஃபிஷியலான ஒரு ட்ரைனர். அவங்கள பற்றிய தகவல்கள், அவங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, இப்போ நான் பார்ப்போம் இந்த கற்கை நெறியுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், அல் குர்ஆனை கற்பிக்கும் சிறந்த ஆசான்களை உருவாக்குதல். இதான் நிலைக்கிற மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த கோர்ஸும் நாங்கள் யாருக்கு மெயினாக டார்கெட் பண்ணுறோம்னால் ஆலிம்கள், ஆலிமாக்கள், ஹாஃபில்கள், ஹாஃபிலாக்கள், அதே நேரம் அல் குர்ஆனை டீச் பண்ற ஆசிரியர்கள் தான் இதனுடைய மெயின் டார்கெட். இவங்க தான் இந்த கற்கை நெறிக்கு மிக தகுதியானவர்கள். அப்ப அல் குர்ஆனை கற்பிக்கிற சிறந்த ஆசான்களை உருவாக்க வேண்டும். அதே நேரம் நம்ம ஓதிக்கொண்டிருக்கிற நேரத்துல இருக்கிற தவறுகளை திருத்தி சிறந்த முறையில ஓத கற்றுக்கொள்ளணும் என்கிற 2 பிரதானமான நோக்கங்கள் அடிப்படையில தான் இந்த கற்கை நெறி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம யோசிக்கலாம், எல்லாருக்கும் வந்து படிக்கணும்னு ஆசை இருக்குத்தான். ஆனா இருக்கிற சவால் என்னன்னு கேட்டால் நேரம். அடுத்தது சரியான இடங்கள், அந்த இஸ்லாமிக் சென்டர்கள் கிடைக்கிறது இல்லை. இதனாலதான் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் என்றால், இந்த கிளாஸை வந்து ஆன்லைன் வாயிலாக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாருமே தங்களுடைய வீடுகளில் பாதுகாப்பான சூழல்ல இருந்து கொண்டு எந்த விதமான இன்னொருத்தர் போக்குவரத்துக்கு ஏற்றி கொண்டு போகணும், கொண்டு வரணும், அதே நேரம் இன்னும் ஆளை காண இல்லை, எப்படி போறங்கிற அந்த அச்ச சூழ்நிலை ஒன்றுமே யாருக்கும் இல்லை. வீட்டில் இருந்து கொண்டு என்ன செய்யலாம், இதை நம்ம படிச்சு கொள்ள முடியும். கிளாஸ் வர முடியாத நேரத்தில் நம்ம ரெக்கார்டிங் கொடுக்குறோம். அந்த ரெக்கார்டிங்கையும் அவங்க என்ன செய்யலாம், பார்த்து கொள்ள முடியும். எல்எம்எஸ் மூலமான லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமாகத்தான் இந்த கிளாஸ் நடக்கும். பின்னுக்கு நான் அதை தெளிவுபடுத்துவேன். அதே நேரம் ஒரு சரியான இடமும் தேவை. அந்த வகையில் நாங்கள் இந்த மாதிரி 3 வகுப்புகளை நாங்கள் நடாத்தி இருக்கிறோம். அல் குர்ஆன் இந்த இஜாசா கிளாஸ் நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு கொண்டு வர ஒரு கிளாஸ் தான் என்பதை நாங்கள் இங்கே சொல்லிக்கொள்றோம். சரி, அடுத்தது பார்ப்போம் என்ன சிறப்பம்சங்கள். நிறைய இடங்கள்ல நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், இந்த துஃபத்துல் அத்ஃபாலுடைய விளம்பரத்தை பார்த்துருக்கலாம். சில இடங்கள்ல நீங்க படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். எங்கள்கிட்ட நீங்க வாரண்டால் எப்படியான ஸ்பெஷல் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னால், இதை பார்த்து கொண்டு அவங்களுக்கு தெரியும். முதலாவது வந்து துஃபத்துல் அத்ஃபால் என்கிற நூலை மையமாக கொண்டுதான் இந்த கிளாஸ் நடக்கும். 2வது நான் சொன்னது போல ஹாஃபிலாக்கள், ஆலிம்கள், அதே நேரம் ஆலிமாக்கள், குர்ஆனை கற்பிக்கும் ஆசான்கள் மற்றும் தஜ்வீதை கொஞ்சம் அட்வான்ஸான முறையில கொஞ்சம் கற்கணும்னு யாரெல்லாம் எதிர்பார்க்கிறாங்களோ அவங்களுக்கான வகுப்பு தான் இது. அதே நேரம் ஆண்கள் பெண்கள் என 2 பேருக்கும் தனித்தனியான வகுப்புகள் தான் இங்க நடக்கும். அப்ப யாரும் வெக்கம் கூச்சம் பட தேவையில்லை. ஆண்களுடைய வகுப்பு, பெண்களுக்கான வகுப்பு என்று சொல்லித்தான் இந்த வகுப்பு என்ன செய்யும், நடக்கும். அதே நேரம் ஒவ்வொருவர் மீதும் தனியான கவனம் செலுத்தப்படும். நாங்கள் என்ன செய்வோம், அவங்கள ஓத சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி, அதே நேரம் அந்த பைத்துகளை எல்லாம் பாடம் கேட்டு தான் இந்த கிளாஸ் நடக்கும்.
அதே நேரம் அந்த டைமை பார்த்தாலும் எல்லாரும் கலந்து கொள்ள முடியுமான நேரத்துல தான் இந்த வகுப்புகளை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அடுத்தது வந்து யூசர் நேம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து நாங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் நாங்க தருவோம், அல்லது நீங்களாவே ஓபன் பண்ணிக்கொள்ளவும் முடியும். அப்ப இது ஏன்னு கேட்டால், எங்களோட வெப்சைட்ல நாங்க எல்லாத்தையும் நாங்க என்ன செய்வோம், அப்டேட் பண்ணி கொண்டு வருவோம். எங்களோட வெப்சைட்ல தான் ஒஃபிஷியலா நாங்க என்ன செய்வோம், எல்லாத்தையும் நாங்க போடுவோம். அதாவது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூனிவர்சிட்டிகள் எல்லாம் இருக்கிறார்களுக்கு தெரியும். அப்ப நாங்க இங்க இந்த கோர்ஸ் எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யறோம்னு கேட்டால், நடக்கிற வீடியோ அவ்வளோத்தையும் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணி கொண்டு வருவோம். அப்ப யாரெல்லாம் எங்களோட இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் மூலமாக எங்களோட வெப்சைட்டுக்கு நுழையிறாங்களோ அவங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ள முடியும், மிஸ் ஆன வகுப்புகளை பார்க்க முடியும். இப்ப நீங்க கேட்கலாம், போனுக்கு நேரடியாக அனுப்பலாம் தானே, எங்களுக்கு பார்க்கறது ஈஸியா இருக்குமே. ஓகே. இப்ப நீங்க சொல்லுவீங்க வந்து போன் மாத்தினேன், அல்லது பழசெல்லாம் அழிஞ்சிட்டு நீங்க திருப்பி அனுப்புங்க, இப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் நிறைய வரும். அதனால தான் நாங்கள் எல்லாத்தையும் வெப்சைட்டுக்கு போட்டுருக்கிறோம். உங்களுக்கு ஆக குறைஞ்ச லாங் லைஃப் வாரண்டி நாங்கள் சொல்லலாம். ஆனால் வெப்சைட்டுகள்லையும் சில வைரஸ் மற்ற இஷ்யூ நடக்கலாம். அதனால 1 இயர் எப்படியும் நாங்கள் கரண்டி தருவோம். எல்லா வீடியோவும் அதில் இருக்கும். நீங்க நினைச்ச நேரத்தில் அதில் உள்ளுக்கு போய் கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகும் கூட போய் நீங்க என்ன செய்யலாம், அதை பார்க்க முடியும். என்பதனால தான் வெப்சைட்ல நாங்கள் என்ன செய்யறோம், அதெல்லாம் அப்படியோ அப்லோட் பண்ணி கொண்டு வரோம். அதே நேரம் ஒவ்வொரு வகுப்புகளும் பவர்பாயிண்ட் ஸ்லைட் மூலமாக பிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு காட்டி அந்த கிளாஸ்கள் என்ன செய்யும், உங்களுக்கு நடக்கும். அதே நேரம் எல்லாமே ஜூம்ல தான் நடக்கும், தமிழ் மொழி மூலமான வகுப்புகள். அதே நேரம் நீங்க நல்லா ஓதணும், ரீட் பண்ணணும் என்பதற்காக வேண்டி போதுமான பயிற்சிகளும் வழங்கப்படும். அதே நேரம் ஒரு வகுப்புல 20 பேரை தான் நாங்க என்ன செய்வோம், இதுல ஆட் பண்ணுவோம். அதுக்கு மேல நாங்க என்ன செய்ய மாட்டோம், மாணவர்களை அனுமதிக்க மாட்டோம் என்கிற செய்தியை நாங்க என்ன செய்யறோம், சொல்லிக் கொள்றோம். அடுத்தது வந்து எங்களோட இந்த இதை படிச்சு கொடுக்குற ஆக்கள் யாருன்னால், நீண்ட காலமாக இந்த துறையில பயிற்றுவிக்கப்பட்ட நல்ல அனுபவம் கொண்ட முல்லிமாக்கள் காரிகள் மூலமாகத்தான் இந்த வகுப்பு நடக்கும். அதே நேரம் இந்த வகுப்பு வந்து 3 மாதங்களை கொண்டது. இங்க 4 மாசம் போடுபட்டிருக்குது, அப்படி இல்லை. 3 மாதங்களை கொண்ட வகுப்பாகத்தான் என்ன செய்யும், இந்த வகுப்பு இருக்கும். அதே நேரம் ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட ஒரு வகுப்பு தான் இது. குறைவான கட்டணம் ஒன்று நாங்கள் எடுப்போம். அதே நேரம் கற்கநெறி முடிவில பரீட்சை நடக்கும், ஓரல் டெஸ்டும் நடக்கும். அதே நேரம் ரிட்டன் எக்ஸாமும் என்ன செய்யும், நடக்கும். அதே போல அதுக்கு பின்னால சான்றிதழ்களும் நாங்கள் என்ன செய்வோம், அதை இஜாசா என்கிற அந்த சர்டிபிகேட்டும் நாங்கள் என்ன செய்வோம், கொடுப்போம். அதே போல டீச்சிங் பேனல் நான் தனியாக இங்கே போட்டிருக்கிறேன். அந்த பயிற்றுவிக்கப்பட்டார்கள் பட்டதாரிகள் இந்த துறையில, அது என்ன நீண்ட கால அனுபவம் மிக்கவர்கள். நான் சொன்னது போல ஹாஃபில்கள், காரிகள் மற்றும் இஜாசா முடிச்சாக்கள் தான் இந்த கிளாஸை கொண்டு போவாங்க. இப்ப இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்க என்ன செய்யலாம், உங்களுடைய தகவல்களை நீங்க எங்களுக்கு என்ன செய்ய முடியும், அனுப்பி வைக்க முடியும். இங்க பாருங்க, இதுல வந்து அஹ், நீங்க பாத்தீங்க என்றால் இந்த இஜாசா வந்து வீக்ல நாங்கள் 2 கிளாஸ் நாங்கள் செய்வோம். ஒரு கிளாஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸ், அதாவது வந்து தியரிகளை படிச்சு கொடுப்போம். அடுத்த கிளாஸ் வந்து உங்களோட பைத்துகளை நீங்க பாடம் தருகிற மாதிரியான கிளாஸாக இருக்கும். அப்ப வீக்ல 2 கிளாஸ், ஒவ்வொரு கிளாஸும் 1.5 hour என்ன செய்யும், இந்த கிளாஸுகள் இருக்கும். அதே நேரம் மொத்தமாக 8 வகுப்புகள் ஒரு ஒரு மாதத்தில நடக்கும். அப்ப 12 hours நாங்கள் என்ன செய்வோம், படிச்சு தருவோம். மொத்தம் 3 மாத காலம், மொத்தம் 3 மாத காலம். ஓகே. அதே போல நீங்க உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால், அதாவது நாங்க இப்ப நான் சொன்ன அடிப்படையில் இந்த கிளாஸ் நாங்க செஞ்சு கொண்டு போவோம். இந்த மாதிரியான சிறப்பம்சங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. அப்ப நீங்க ஓகேன்னு சொன்னால் உங்களுடைய பேர், அட்ரஸ் போன்ற உங்களுடைய பேசிக்கான தகவல்களை நீங்க என்ன செய்யணும், எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். எங்களோட அட்மின், எங்களோட கோர்ஸ் கோஆர்டினேட்டர் இது என்ன செய்வாங்க, டெக்ஸ்ட் மெசேஜாக உங்களோட குரூப்ல போடுவாங்க. நீங்க என்ன செய்யலாம், அதை எடிட் பண்ணி அனுப்பி வச்சுக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து இந்த கட்டண விவரங்கள் நாங்க போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாசமா பே பண்றதால் எப்படியான கட்டணங்கள், அதே நேரம் வந்து 3 மாதத்தையும் சேர்த்து நீங்க பே பண்றதால் எப்படியான கட்டணங்கள் என்று சொல்லி நாங்க 2ஐயும் இங்க போட்டிருக்கிறோம், நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். ஆனால் கட்டணங்களை செலுத்தினதுக்கு பின்னாலதான் ஒவ்வொரு மந்த்தும் கட்டணங்கள் நீங்க என்ன செய்யணும், ஸ்டார்டிங்ல வந்துட்டு கட்டணம் ஒரு மாசமாவது நீங்க கட்டினதுக்கு பிறகுதான் எங்களோட கிளாஸ் குரூப்புக்கு நாங்க என்ன செய்வோம், உங்களை
ஆட் பண்ணுவோம் என்கிற செய்தியையும் நாங்கள் என்ன செய்கிறோம் இங்க சொல்லிக்கொள்றோம். அதே போல எங்களுடைய வகுப்பு நாட்கள் நீங்க பார்க்கலாம். சனிக்கிழமை நாங்க என்ன செய்வோம், படிச்சு கொடுப்போம், தியரிகளை படிச்சு கொடுப்போம். பெண்களுக்கான நேரம் போட்டிருக்கிறோம், ஆண்களுக்கான நேரமும் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், போட்டு இருக்கிறோம். அதே நேரம் எப்ப நாங்க பாடம் கேட்போம் பைத்துகளை என்கிற நாட்களும் என்ன இருக்குது. பெண்களுக்கு வியாழக்கிழமையும் ஆண்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் டைமும் இங்க நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், போட்டு இருக்கிறோம். காலை நேரத்துல இந்த வகுப்புகள் நடக்குது. அதே நேரம் மாலை நேரத்துல பைத்துகளை பாடம் கேட்கிற மாதிரி இருக்குது. அதே நேரம் எங்களோட வகுப்புகள் வந்து இன்ஷா அல்லாஹ் 7ஆம் மாசம் 18ஆம் தேதி, இன்றைக்கு நமக்கு 6ஆம் தேதியில இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 12 நாளையால 18ஆம் தேதி சனிக்கிழமை முதலாவது வகுப்பு என்ன செய்யும், ஆரம்பமாகும். இதுக்கு முன்னால நீங்க என்ன செய்யணும், உங்களோட கட்டணங்களை செலுத்தி நீங்க என்ன செய்ய வேண்டும், ஜாயின் ஆகிக்கொள்ள வேண்டும். அதே நேரம் எங்களோட நிறுவனத்தில் நடக்கிற ஏனைய கற்கை நெறிகள் நாங்கள் என்ன போட்டிருக்கிறோம். அப்சல் உலமா, இது வந்து ஒரு டிகிரி எக்ஸாம், இந்தியா சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய, இது இந்திய மாணவர்களுக்கு மட்டுமான ஒரு எக்ஸாம். இளங்காக்கள் இதை கலந்து கொள்ள இயலாது, என்றால் இந்தியன் சிட்டிசன் வேணும் இதுக்கு. அடுத்த சின்னாக்கள் பெரியாக்கள் தஜ்வீத் வகுப்புகள், அல் குர்ஆன் ஹிஃபுல் வகுப்புகள், அதே நேரம் அல் குர்ஆன் குர்ஆன் அரபிக் கலிகிராஃபி, அல் குர்ஆன் டீச்சர் ட்ரைனிங் கோர்சஸ்கள், அதே போன்று ஓலவல் ஏலவல் சிலங்கனி ஸ்டூடெண்ட்ஸுக்கான அரபிக் லிட்ரேச்சர் போன்ற பாடங்களும் நாங்கள் என்ன செய்கிறோம், நடாத்தி கொண்டு போறோம் என்கிற ஒரு செய்தியையும் நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எட்டி வைக்கிறோம். அடுத்ததாக வந்து கேள்வி பதிலுக்கான நேரம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்கலாம். ஒன்று நான் ஆன்சர் பண்ணுவேன், அல்லாட்டி வந்து இங்க இந்த பாடத்தினுடைய உஸ்தாத் ஷேக் அல் காரி முக்ரம் உஸ்தாத் அவங்களும் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. உங்களோட கேள்விகளுக்கு என்ன செய்வாங்க, அவங்க ரிப்ளை பண்ணி கொள்ளுவாங்க. ஓகே, ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்க ஒவ்வொருத்தராக நீங்க என்ன செய்யலாம், உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். அதே நேரம் சில தனிப்பட்ட கேள்விகள் அப்படி இருந்தாலும் நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். கிளாஸ் முடிஞ்சதுக்கு பின்னால நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு அதுக்கான பதில்களை உங்களுக்கு நாங்க தருவோம் என்கிற விஷயத்தையும் நாங்க சொல்றோம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஒரு மஸ்ஜிதுடைய இமாம். ஓகே, சொல்லுங்க. பொதுவா குர்ஆன் கிளாஸ் செய்யக்கூடிய ஒருத்தர். இதுல ம் வந்து இவங்களோட பாடங்களை விளங்கப்படுத்தினீங்க. அதுல இப்ப மஸ்ஜிதுடைய இமாம்கள் வரப்போக்குள்ள அது எப்படி அந்த பாடங்கள் அமையும், அவங்களுக்கான குர்ஆனுடைய ட்ரைனிங்கள். ஓகே, இப்ப நம்ம இந்த பாட நேரங்கள் போட்டு தானே இருக்கிறோம். அந்த நேரங்கள்ல உங்களுக்கு ஜாயின் ஆகி இந்த கிளாஸுக்கு வாரத்துல ஏதும் இஷ்யூஸ் இருக்குதா? இசூஸ் இல்லை, உங்களோட விளம்பரத்தை பார்த்தேன், கொஞ்சம் மனசுக்கு பிடித்தமா இருந்துச்சு, படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஓகே போன முறையும் ஜாயின்ட் ஆகினேன். அது என்னமோ வேலை பழுக்களால கொஞ்சம் முன்ன பின்னே ஆயிட்டு. ஓகே அது இந்த முறை பந்தத்தோட ஆரம்பத்துல இது பண்ணிக்கொண்டேன். இது பண்ணிக்கல, நாளைக்கு தான் சொல்லி ப்ளே பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே இசூசர்னும் இல்லை. நாங்கள் இப்ப நாங்கள் மஸ்ஜிதுடைய இமாம்கள் தானே, இமாம்கள் வரப்போக்குள்ள ஓமோ பல்வேறு விஷயங்களை வச்சு கொண்டு தான் கிளாஸில் இது பண்ணணும். சில வீக் நாள்ல காலையில் உள்ள டைம் பிரச்சனை இல்லை. ம் அடுத்தது அல்லோருக்கு முன்னுக்குள்ள நேரம் தானே வருது. இங்க உள்ள டைம் 10 மணி, இது போன்ற ஓம் ஓம் நேரம்ன்றது ஒரு சாதாரண டைம் தான் அது. ம் அஹ் அது இல்லாம இப்ப இதுல மெயினா அவங்களுக்கு எதை சப்ஜெக்டா கொடுப்பீங்க? எல்லா பாடங்களும் மாதிரி நடக்குமா, இல்லாட்டி? அதாவது இதுல பேசிக்கா வந்து நம்ம என்ன சொன்னது போல தொஹ்ஃபத்துல் அத்ஃபால்ங்கிற கிதாபு தான் நம்மட பேசிக். அதே நேரம் படிச்சு கொண்டு போற நேரத்துல சில ஸ்பெஷலான சில கேள்விகள் மாணவர்களிடத்துல வார நேரத்துல, அல்லது உஸ்தாதும் வந்து இப்ப வார ஆக்களை வச்சு எல்லாருமே இப்ப இந்த துறையில இருக்கிற இமாம்களா இருக்கிறாங்க, அல்லது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறாங்க, அல்லது வந்து ஒரு ஆலிம்கள் குர்ஆனை படிச்சு கொடுக்குற ஆக்களா இருக்கிறாங்க. அவங்களோட லெவலுக்கு ஏத்த மாதிரியான சில ஸ்பெஷலான வழிகாட்டல்களையும் உஸ்தாத் அவங்க செய்வாங்க. அந்த நேரத்துல உங்களுடைய அந்த இந்த மாதிரியான அந்த எதிர்பார்ப்பு சக்சஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நாங்க போன பேச்சுகள்லையும் நாங்க என்ன செஞ்சிருந்தோம், அவங்களுக்கான இதுகளை கொடுத்திருந்தோம். இப்ப பொதுவாகத்தான் நாங்க இப்ப இந்த கிளாஸ், இந்த அறிமுக கிளாஸ் நாங்க ஓ, செஞ்சு கொண்டு போறோம். வார ஆக்களை வச்சுதான் அடுத்த கட்ட நகர்வுகளை நாம என்ன செய்வோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு அறிமுகம் தானே நம்ம செய்வோம். அப்ப யார் யாரு என்னென்ன சரி. லெவல்ல இருக்கிறாங்க என்பது நமக்கு என்ன செஞ்சிடும், கிளியர் ஆயிரும்.
அப்ப அதுக்கேத்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஓகே ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஓகே வையா. அடுத்த கேள்விகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கிளாஸ் வந்து வாரத்துல 2 நாள் சொல்லிருக்கீங்க. ம் அது வாரத்துல 3 நாள் வைக்கிற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஐடியா. ஓகே. கூடுதலா கொஞ்சம் கத்துக்கலாம் அப்படின்னு ம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ம்ஹும். வந்து நமக்கு டைமிங் பொறுத்தளவுல கொஞ்சம் சுபுக்கு அப்புறம் டைமிங் கொடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு. சாட்டர்டே ஓகே. டைமிங் ஓகே, பட் வீக் டேஸ்ல வந்து சுபுக்கு அப்புறம் ஒரு 7 o'clock 8 o'clock குள்ள 9 o'clock குள்ள அந்த மாதிரி டைமிங் கொடுத்தா நமக்கு ரெசிடேஷனுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா. ம்ஹும். ஓகே. இதுல என்னன்னு கேட்டால் உண்மையில நீங்க சொன்னது முதலாவது வந்து சுபகுக்கு பின்னால. இப்ப என்னன்னு கேட்டால் இதுல ஜோயின் ஆகிறாக்கள் அநேகமா வந்துட்டு ஃபெமிலி கேர்ள்ஸ் தான். லேடிஸை பொறுத்த வரைக்கும் அநேகமாக இந்த குர்ஆன் டீச்சிங்ல இருக்கிறாக்கள் ஆலிமாக்கள் வருகிற நேரத்துல ஃபெமிலி கேர்ள் தான் ஆல்மோஸ்ட் கூடுதலா ம், வருவாங்க. ம், அதே நேரம் வந்து இப்ப எல்லாருக்கும் எப்படி டைம் அமையுதுங்கிற ஒரு சவால் ஒன்று இருக்குது. அதே நேரம் என்ன நாள் வாரங்கிற ஒன்றும் இருக்குது. ஆனால் இப்ப நம்ம எல்லார்டையும் டைம் ஒன்றை கேட்டோம்னு சொல்லி சொன்னால் ஒரு தீர்வுக்கு போக முடியாது. பேசிக்கா இந்த டைமை நாங்க இது பண்ணி உஸ்தாதோடையும் பேசிட்டு இந்த நேரத்தை நாங்க லான்ச் பண்ணி இருக்கிறோம். அதே நேரம் இப்ப நம்ம கிளாஸ்ல ஜாயின் ஆகுற ஆக்களை வச்சு எல்லாருமே வந்து இந்த டைம் கஷ்டம் அல்லது நாம எல்லாருமே சேர்ந்து இந்த நேரத்துல நாம வைப்போம்னு சொன்னால் உஸ்தாதுக்கும் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வார நேரத்துல நாம என்ன செய்யலாம், டைம்களை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அதே நேரம் 3 மாசமும் இந்த வேயில தான் போகும் என்பதல்ல. அந்தந்த சந்தர்ப்பம் வார நேரத்துல நாட்கள்ல டைம்கள்ல சேஞ்ச் வரும். அது எல்லாருடைய பெரும்பான்மை என்று சொல்றதுக்கு அப்பால பெரும் நாங்க போன பெட்ச்ல வந்து 3 நாள் தான் நாங்க செஞ்சிருந்தோம். ஆனா சிலாக்கள் சொன்னாங்க இதுல கண்டென்ட் இதுல தலைப்புகள் எல்லாம் குறைவா தான் இருக்கிறபடியினால நம்ம 2 கிளாஸ் நம்ம வைப்போம். அதே நேரம் வந்து இப்ப ம், பாடங்கள் சிலது முடிபாடல்ல அல்லது மாணவர்கள்ட்ட நிறைய கேள்விகள் வருது என்றால் நம்ம சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி 3 கிளாஸ் ஆக்கலாம். அது பிரச்சனை இல்லை. உஸ்தாதோட பேசி நாம என்ன செய்யலாம், செஞ்சு கொள்ள இயலும். இப்ப இப்படித்தான் எல்லாமே எக்குரேட்டாக இதே பொலிசின் இல்ல. மாணவர்கள் ம், ஆடியன்ஸ் உடைய கருத்துகளையும் கேட்டு அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் கொண்டு போகலாம். வெறுமனே ஒரு சைடை மட்டும் கொண்டு போறது என்பதல்ல டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும். அப்ப நீங்க யோசிக்க ம், தேவையில்லை. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நாம என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். ஓகே இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே வையா. ஓகே, வேற கேள்விகள் அஸ்ஸலாமு இருக்குதா? அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். இந்த ஃபீஸ் விஷயத்துல 3 மாதத்துக்கும் 5000 ரூபாய் கட்டினா திருப்பி அது மந்த்லி மந்த்லி கட்ட பண்ண வேண்டிய தேவையில்லை அவசியம் தானே? இல்லை. ஆமா ஆமா, ஒன் ஓ, ஷாட்ல கட்டினா உங்களுக்கு ஆஃபரும் இருக்குது. உங்களுக்கும் அது லேஸ். இப்ப ஃப்ரெண்ட ஓ ஓ இப்ப அதே நேரம் வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்டாக நீங்க இதை அதுல யோசிக்க இன்னொரு வேண்டாம். இது அடக்கலாம். இன்னொரு 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 இது வந்து இருக்குது என்னன்னா, சில இடங்கள்ல அமானாட தொடர்புகள் இல்லை. நான் அனுப்பினவங்களுக்கு சொன்னேன், முடியுமான அளவு பியூசி அல்லது பீப்பிள்ஸ் இருந்தா கொஞ்சம் சல்லிகளை போட்டுக் கொள்றதுக்குரிய வேற அக்கௌண்ட் உங்களுக்கு பொதுவாக தரும். இப்ப வேற எல்லாரையும் மாதிரி அக்கௌண்ட் சம்பத் என்ன பேங்க் பேங்கோட கொமர்ஷியல் தொடர்பட்டு பண்ணாலும் நாங்க தருவோம். போட்டுறதா இருந்தால் சிலவங்களுக்கு அந்த அமானா கொமர்ஷியல் எஸ். அடுத்ததுல அடுத்தது வந்து சிலவங்க இப்ப பிஓசி எல்லாத்துலயும் பீப்பிள்ஸோட ஆன்லைன் மட்டும்தான் வந்துட்டு இருப்பாங்க. அநேகமா ஆன்லைனும் வந்துட்டு கஷ்டம்னா ஓ, நாங்க ஆன்லைன் வேற ஆன்லைன் ஓ, பேங்க் தருவோம், பிரச்சனை இல்லை. நல்ல அதே நல்ல நேரம் விஷயம். இந்தியன் ஆக்களுக்கு நாங்க இந்தியன் அக்கௌண்ட் தருவோம், ஜிபேயும் தருவோம். கல்ஃப்ல இருக்கிற ஆக்களுக்கு சவுதி அக்கௌண்ட் தருவோம், இல்லையா வேற அக்கௌண்ட்டும் தரலாம், பிரச்சனை இல்லை. அவருக்கு எது வசதியோ அதற்கான அக்கௌண்ட் தாங்க தருவோம், பிரச்சனை இல்லை. அது நோ இஷ்யூ. ஓகே, வேற கேள்விகள்? ஓகே, கேள்வி இல்லைன்னா முடிச்சு கொள்ளலாம். சும்மா வெயிட் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லையே. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இல்ல பாடம் வந்து எந்த மாதிரி இருக்கும்? இப்ப நம்ம நார்மலா சட்டங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அதை அப்ளை ம். பண்ற மாதிரி இருக்குமா? அல்லது வந்து எக்ஸ்ட்ரா நிறைய ஏதாவது இது மனனம் செஞ்சு அந்த மாதிரி இருக்குமா? அதோட டீட்டெயில்ஸ் எஸ், கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது வந்து துஹ்ஃபத்துல் அத்ஃபால்ங்கிற கிதாப் அல் குர்ஆன் சைட்ல மிக முக்கியமான ஒரு கிதாப். இப்ப அல் குர்ஆன்ல முழுமையான இஜாசா ஒரு ஆள் எடுக்கணும் என்றால், இஜாசாங்கிறது வந்து அவர் சரியா ஓதுறாரு, அவரை ஃபுல்லா தஹ்கீக்கா குர்ஆன் முழுமையாக அவர் மனதில் இருக்கு என்பது கொடுக்குற ஒரு சர்டிபிகேட் தானே இஜாசா. அது முடிக்கிறதுக்கு முன்னால துஹ்ஃபா முடிக்கணும், அவர் ஜெசரியா முடிக்கணும், அதே நேரம் காய்தா நூரானியா முடிக்கணும். இதெல்லாம் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு பின்னாலதான் அவர் அல் குர்ஆன் இஜாசாக்கு போகணும். அப்ப இதுல இந்த சாதாரண நம்ம தஜ்வீத் படிச்சிருப்போம், அதுல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது தான் இந்த துஹ்ஃபத்துல் அத்ஃபால். இந்த துஹ்ஃபத்துல் அத்ஃபால உஸ்தாத் அவங்க என்ன செய்வாங்க, முழுமையாக விளங்கப்படுத்துவாங்க. அல் குர்ஆன அதுக்கு ஏத்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி ஓதுறதுக்குரிய எல்லா வழிகளையும் செய்வாங்க. பைத்தை நீங்க பாடமாக்கி உஸ்தாதிட்ட ஒப்புவிக்க வேண்டிய எல்லாம் இதுல இருக்கு. அப்ப சாதாரணமான ஒரு தஜ்வீதாக இது இருக்காது. கொஞ்சம் தஜ்வீத் செக்ஷன்ல கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன கிளாஸ். இது முடிச்சதுக்கு பின்னால நீங்க ஜெசரியாவுக்கு போகலாம். அதே நேரம் எங்கிட்ட காய்தா நூரானியாவும் இருக்குது. இந்த மாதிரி இந்த குர்ஆன் ஃபீல்டுல அட்வான்ஸ் ஆன கோர்ஸ் தான் இதெல்லாம். ஓகேவா? ஓகே இதை உஸ்தாத், செய்யலாம். ஜஸாக்கல்லாஹ். ஓகே. பயம் இல்லாமலுக்கு நீங்க ஜாயின் ஆகலாம். ஓகே. அதுக்குரிய கிதாபுகள் எப்படி ஷேக்? கிதாப் நாங்க உங்களுக்கு பிடிஎஃப்ல கிதாபுகளுடைய அனுப்புவோம். கிதாப் நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல அரபிக் புக் நான் உங்களுக்கு அனுப்புவோம். நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ள முடியும், இல்லாட்டி போன்ல நீங்க வச்சுக்கொண்டு படிச்சு கொள்ளவும் முடியும். ஓகே, முக்ரம் உஸ்தாத் ஓகே இருக்கிறீங்களா? உஸ்தாத், ஏதாவது ஜஸாக்கல்லாஹ் சொல்லணுமா? ஹைரன். ஐயா, அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இது கஷ்டமா வணக்கம் இருக்குமா அஸ்ஸலாம். சார்? நீங்க சொல்ல பார்த்தா பயமா இருக்கு. கஷ்டமா இருக்குமா? இல்ல இல்ல, அப்படி ஒண்ணும் இல்லை. இல்ல இல்ல, அப்படி யோசிக்க வேணாம். நம்ம எல்லாம் ஏழும்னு ஒரு ஒரு சேலஞ்ச் ட்ரை பண்ணுவோமே. இன்ஷா அல்லாஹ் பாப்போம், ட்ரை பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். ஓகே, முக்ரம் ஷேக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்னிங். வலைக்கும் அஸ்ஸலாம், சொல்லுங்க. நாங்க வந்து மதரசால டீச் பண்றோம். நான் ஓகே வந்து ஷரியா கற்கை முடிக்கல. ஓகே. ஆனா தஜ்வீத் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா கோர்சஸ் முடிச்சுட்டு தான் செய்றோம். நான் திஹாரி அலியார் ஹாஃபிஸ் கிட்ட கோர்ஸ் முடிச்சேன். ஆஹா, அவர் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் தஜ்வீத் இல்லாட்டியும் எங்களுக்கு நாங்க மதரசால டீச் பண்ற அளவுக்கு தஜ்வீத் முடிச்சு தந்திக்கிறாரு. ஆமா, இப்ப இதுல அட்வான்ஸா வச்சுக்கிறேன்னு சொன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஆனா எஸ். நாங்க ஷரியாத்துறை கற்காத சுற்றி எங்களுக்கு அந்த அரபிக் எப்படி வரும்னு சொல்லி தெரியும். அத கொஞ்சம் ஓகே விளங்கப்படுத்தினா நல்லா இருக்கும். ஓகே. உங்க உஸ்தாத் வந்துட்டு அவங்க இப்ப நம்ம இன்னொன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அல் குர்ஆனை டீச் பண்ற ஆட்களுக்கும் இது யூஸ் ஆகும்னு சொல்லி. இப்ப அவங்களுக்கு அந்த அரபிக் அந்த சொல் வார நேரத்துல அதை டிரான்ஸ்லேட் பண்ண தான் போறான். இதை தமிழ் மொழியெல்லாம் படிச்சு தர போறாங்க. அந்த வகையில இது உங்களுக்கு சிரமமாக இருக்காது. அடுத்தது நீங்க அல் குர்ஆன் ஃபீல்டில் எங்க நீங்க டீச் பண்ண போனாலும் சரி, அல்லது எந்த உயர் கற்கை நெறிகளை நீங்க மேற்கொள்ள போனாலும் அங்க உஸ்தாத்மார் கேட்பாங்க, நீங்க துஃபத்துல் அத்ஃபால் முடிச்சிருக்கிறீங்களா, ஜெசரியா முடிச்சிருக்கிறீங்களா, இதெல்லாம் கேட்பாங்க. அப்ப இந்த கிளாஸ் வந்து குர்ஆன் சைட்ல டீச் பண்றாக்களுக்கு மிக முக்கியமான ஒரு நூல் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். அப்ப நீங்க சொல்ற மாதிரி அரபிக்ல தான் இருக்குமே என்று நீங்க பயப்பட வேணாம். இது தமிழ்ல கிளாஸ் செய்வாங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் இதுல கிளியர் பண்ணுவாங்க. ஓகே உஸ்தாத், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஓகே ஐயா. சார், முக்ரம் உஸ்தாதே கொஞ்சம் பேச சொல்லுங்க சார். கொஞ்சம் எங்களுக்கு பயம் போகும்ல. அப்படியா, உஸ்தாத் பேசுவாங்க. உஸ்தாத் ஐயா, இருக்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். உஸ்தாத் இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் முக்கரம் வரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத் கொஞ்சம் வபரகாத்துஹு. தெரிஞ்சவங்க ஹலோ, டவுட் கேக்குறீங்களா? ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நினைக்கிறேன் மிச்ச பேருக்கு தெரியுமா இருக்கும் இதுல வந்து கேட்கறதுக்கு என முகம். ஐயோ, ஒரு டவுட் அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்கலாங்களா? வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலோ, வேறங்கல்ல கேக்குதுங்களா? வாய்ஸ் கேக்குதா?
ஓ, கேக்குது கேக்குது. அதான் வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நம்மளுக்கு வந்து குர்ஆன் மட்டும் தான் ஓத தெரியும். தஜ்வீது ஓரளவுக்கு தெரியும் ஓகே. வச்சுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு இந்த கோர்ஸ்னால பிக்கப் பண்ணி வந்துட முடியுமா இந்த கோர்ஸ்ல? இதுல வந்து ஷேக் என்னோட உஸ்தாத் சாஜின் ஷேக் சொன்ன மாதிரி இது வந்து இந்த கிதாப்ல இஜாசா கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கிதாப்ல உள்ள பாடங்களை நீங்க விளங்கி ரைட் அதுல நாங்க இடைக்கிட உங்களுக்கு இஃப்திபார் மாதிரி எக்ஸாம் மாதிரி வச்சு பண்ணுவோம், உங்களுக்கு ஓத வச்சு பார்ப்போம். அதுல மெயினா வந்து தொஃபத்துல் அத்ஃபால்ல மகாரிஜுல் ஹுரூஃப் பாடம் டீப்பா போட்டில்லை ரைட். அதில் உள்ள பாடங்களை நார்மலா ஒரு 10-12 பாடங்கள் தான் நீக்குது. இதில் உள்ள உள்ள அந்த அரபுல உள்ளத்தை நீங்க விளங்கணும், அதை பாடமாக்கணும், நீங்க பாடம் தரணும். பாடம் தரும் பொழுது எங்களுக்கு விளங்கும் உங்களுக்கு இஜாசா தரையிலுமா ஏலாவான்னு எங்களுக்கு விளங்கும். அப்படின்றால் நீங்க பொழுது சில எழுத்துக்கள்ல பிழை விட்டீங்கன்றா, சொல்லும் பொழுது சில எழுத்துக்கள்ல பிழை விட்டீங்கன்றா அப்ப எங்களுக்கு நாங்க சொல்லி காட்டுவோம், இதை திருத்திக்கோங்க, இதை திருத்திக்கோங்க, இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு சரியா மொழியப்படுது இல்லைன்னு உங்களுக்கு நாங்க பாடம் டைம்ல சொல்லுவோம்டா. அப்படி நீங்க திருத்தி கொண்டீங்கன்னா கடைசியில ஃபுல்லா ஒரே அமர்வுல நீங்க ஆரம்பத்துல இருந்து இறுதி வரை காட்டியும் நீங்க முழுமையாக பாடத்தை நான் உங்கள்கிட்ட கேட்போம். அந்த டைம்லயும் பிழை விட்டீங்கன்னா இதுல இஜாசா கிடைக்காது, அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு திலாவால தஸ்ஹீல நான் அழகா ஓதணும், மஹ்ரஜோட ஓதணும், தஜ்வீதோட ஓதணும்டா அதுக்கு வேறையா தத்ரீப் தஸ்ஹீஹு திலாவா என்ற கோர்ஸ் நடக்குது. அதுல தான் நீங்க ஜாயின் ஆகும். இது ஒரு குவாலிஃபிகேஷன். அதோட பேசிக் தஜ்வீத் ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம், அவ்வளவுதான். ஏனைய சந்தேகங்கள்? கட்டாயம் சொல்லிப்பாங்க இத்தனை வீதம் வருகை தரணும் என்று. உங்களோட அட்டெண்டன்ஸ் கட்டாயம். அட்டெண்டன்ஸ் நீங்க 100க்கு 80% நாங்க சொல்லுவோம். அந்த அடிப்படையில் நீங்க வரலாட்டி, நீங்க அட்டெண்டன்ஸ் ஆகலாட்டி உங்களுக்கு கடைசியுடைய பரீட்சை, வாய்மூல பரீட்சை வந்து உங்களுக்கு பங்கு பற்ற முடியாது. அதனால அதுவும் கட்டாயம். ஏன்னா உஸ்தாத் சொல்லிப்பாங்க ரெக்கார்டிங் நாங்க போடுவோம் என்று. ரெக்கார்டிங் போடுவோம் தான், ஆனா எங்களுக்கு கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் ஆகணும். இந்த கோர்ஸ்ட கட்டாயம் வந்து கிளாஸ்க்கு அட்டெண்டன்ஸ் ஆகணும் எல்லாம். ஷாதின் ஷேக். ஓகே ஷேக், அப்ப முடிச்சுக்கொள்ளுமா? ஓகே, இன்ஷா அல்லாஹ் அப்ப முடிச்சுக்கொள்வோம். உங்களோட கேள்விகள் இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி வைக்கலாம். யோசிக்க தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ஹைராக்கட்டும். நம்முடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேறும். அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். அந்த கலாமை நல்ல முறையில் ஓத வேண்டும், நல்ல முறையில் நாம் அதனை மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த வகுப்பு நடக்குது. எனவே உங்களோட துவாக்கல்ல சேர்த்துக்கொள்ளுங்க எல்லாரையும். இதற்காக வேண்டி பணிபுரிகின்ற அவருடைய பணிகளை வருகிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. சார் கிளாஸ் ஆரம்பிக்கிற ஒரு டேட்டை வாட்ஸ்அப் குழுமத்துல போடுவீங்களா? இந்த ஸ்லைடை நாங்கள் ஃபுல்லாக போடுவோம், அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ள இயலும். எல்லா விஷயங்களும் இருக்கு. வகுப்பு ஆரம்பிக்கிற டேட்டை நான் ஓகே சார், இன்ஷா அல்லாஹ். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். Thanks.